வணக்கம் சொந்தங்களே. இன்னும் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நேற்று நான் பேப்பரில் படித்தேன். அது ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு தான் இப்போ இதை சொல்ல வர்றேன். ஒரு ஆள், அவருக்கு நல்ல அழகான மனைவி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவர் ஊரில் அவங்கள விட்டுட்டு, ஊர்லன்னா என்ன, ஒரு கொஞ்சம் தூரம் விட்டுட்டு அவர் ப்ரொஃபஸராக இருக்கார் ஒரு இடத்துல. அங்கே ஒரு பொண்ணு வேலை செஞ்சுருக்குது. அந்த பொண்ணுக்கு இவருக்கும் ஏதோ கனெக்ஷன் ஆகிடுச்சு. ஆனதும் இப்படி கனெக்ஷன் ஆகிட்டு இருந்திருக்குது. அப்புறம் வேறு ஒரு இதுக்கு அவர் ப்ரொஃபஸர் இதுக்கு வேறு ஒரு காலேஜுக்கு போயிட்டார். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்குது. கல்யாணம் நடந்து 10 நாளில் வாந்தி எடுத்துருந்துருக்குது. என்னடா இப்படி வாந்தி எடுக்குதுன்னு அந்த புது மாப்பிள்ளை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் சொன்னால் உங்கள் பொண்ணு 2 மாதம் கர்ப்பமாக இருக்குது, உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு. எப்படி நீ 10 நாள் தான் ஆகுது, எப்படி நீ 2 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன்னு பிடிச்சி மிரட்டி கேட்போம். இந்த மாதிரி எனக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கும் அந்த மாதிரி தொடர்பாயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா அழுதுகிட்டு. அப்போ சரி நீ இரு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவங்க புருஷங்காரன் ஒரு ரவுடி பையனை கூட்டிகிட்டு நேராக அந்த ப்ரொஃபஸரை போய் சந்தித்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, அதை கிடைக்கணும், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறான். சரி, அவன் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிருக்கான், இந்த அப்படி 1 லட்ச ரூபாய் கொடு வாங்கிட்டு போயிட்டான். போன வாட்டி போயிட்டு தான் அந்த ரவுடி அதில் பாதி எனக்கு கொடுத்துருந்தான். பாதி எப்படி உனக்கு தருவாங்க, உனக்கு எதோ கூப்பிட்டு போனோம் 10,000 வச்சுக்கணும், 50,000 கொடுங்க, 50,000 பிடிக்கிட்டாங்க. இவன் 50,000 வச்சு அதை கழிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ரவுடி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறான், நாம் இவனை போய் பிளாக்மெயில் பண்ணணுன்னு. இவன் ஒரு 2 ரவுடிங்களை கூட்டிகிட்டு, எக்ஸ்ட்ரா 2 ரவுடிங்களை கூட்டிகிட்டு நேராக அவன்கிட்ட போய் நீ 10 லட்ச ரூபா பணம் கொடு, இல்லை அப்படின்னா அவன் நீங்கள் 2 பேரும் பழகின ஃபோட்டோ வீடியோ எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டான், அதை நான் இப்போ கம்ப்ளீட்டாக போட்டு விட்டுருவேன், அவன் மான மரியாதை போய்ட்டு நீ உள்ளார போயிடுவேன், இந்த வேலை வெட்டி எல்லாம் போய்டும், உன் குழந்தைங்களாம் அதெல்லாம் நான் இதாக போய்டுவேன்னு சொன்னதும் பயந்துக்கிட்டு 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாங்க. 10 லட்ச ரூபாய் வாங்கினதோட இவன் உள்ளால திருப்பி ஒரு 2 மாதம் கழிச்சு திருப்பியும் போய் இன்னொரு 10 லட்ச ரூபா கொடு, அதை பூரா அவன் அழிச்சிட்றான் கம்ப்ளீட்டாக, அதோட உனக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு மிரட்டிருக்கிறான். அவன் பார்த்துருக்குறான். எவ்வளோ தான் அவன் இது பண்ணுவான், நேராக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். போலீஸுக்கு என்ன பண்ணுறது, அவங்கள போய் பிடிச்சி எங்கடா அப்படின்னு தான், இல்லைங்க எனக்கு அவன் ஃப்ரெண்டு இல்லைங்க, அவன் ஒரு ரவுடிங்க, அந்த பிள்ளையோட புருஷனை பிடிச்சி கேட்கப்ப ரவுடிங்க, அவனை ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் இப்போ போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. வேலை செய்யாமல் பிழைக்கணுங்கிறதுல எவ்வளோ ஒரு இதாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு ஜாக்கிரதே இல்லை அப்படின்னா நம்ம சொத்து பத்து எழுந்துருவோம். ஒய்ஃபை தவிர அடுத்தவங்ககிட்ட பழகினோம்னாலே நமக்கு பின்னாடி பெரிய சிக்கல் தான் வரும். இதை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் நீங்களும் இதை யாராருக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.